மதுரையில் எலக்ட்ரிக் வாகனங்களின் சார்ஜ் ஸ்டேஷன் நிறுவனத்திற்கு சொந்தமான சாஃப்ட்வேரை ஊழியர் திருடி விட்டதாக போலீசில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. மதுரை பழங்கானத்தம் பகுதியில் மோகன்ராஜ் என்பவர் எலக்ட்ரிக் வாகனங்களுக்கான சார்ஜ் ஸ்டேஷன் நிறுவனத்தை நடத்தி வருகிறார். இந்தியா முழுவதும் இந்த நிறுவனத்திற்கு சொந்தமான சார்ஜ் ஸ்டேஷன்கள் உள்ள நிலையில் அதனை சாஃப்ட்வேர் மூலம் கண்காணித்து வந்துள்ளனர். இந்நிலையில் இந்த சாஃப்ட்வேர் மற்றும் ஹார்ட்வேர்களை கண்காணிக்கக்கூடிய அதிகாரியாகவும் துறை தலைவராகவும் மதுரை பேச்சியம்மன் படித்துறை பகுதியைச் சேர்ந்த சிவா என்பவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். கடந்த 5 ஆண்டுகளாக நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்த சிவா சில தினங்களுக்கு முன்பாக நிறுவனத்திற்கு சொந்தமான சுமார் 20 லட்சம் மதிப்பிலான சாஃப்ட்வேர்கள் மற்றும் பாஸ்வேர்டை திருடிச் சென்று விட்டதாக கூறி மோகன்ராஜ் போலீசில் புகார் அளித்துள்ளார். தாங்களே சாஃப்ட்வேர் உருவாக்கி அதற்கான காப்புரிமை சான்றும் பெற்றிருந்த நிலையில் அதனை இளைஞர் திருடிவிட்டதால் இந்தியா முழுவதும் உள்ள தங்களது வாடிக்கையாளர்களின் தொழில் முடங்கும் என கூறி மோகன்ராஜ் புகார் அளித்துள்ளார். அவரை நம்பி அவர் ஆஃபீஸ் சாவியை அவர்கிட்ட தான் கொடுத்தோம். அவர் தான் காலையில் திறப்பார், அவர் தான் பூட்டுவார். அன்றைக்கி திடீர்னு நாங்கள் கிளம்புறான்றக்கு என்ன ஒரு பிளான் தெரியல, உள்ளே இருக்கிற ஸ்டாஃப் வச்சு வெளியில் இருக்கிற ஒரு சக்தி ஏதோ ஒன்று வச்சு அவர் என்ன பண்ணுறாரு, இதை எடுத்து கொண்டு போய் விற்றுருவோம், இல்லாட்டி போய் வேறு கம்பெனி ஆரம்பிச்சிருவோம் அப்படின்ற பிளானில் அதை எடுத்துகிட்டு போயிட்டார். இப்போ ஹார்ட்வேர் கூட பிரச்சனை இல்லை, வாங்கிடலாம். ஆனால் சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணதை எடுத்துகிட்டு போயிட்டார். கம்பெனி இப்போ 15 நாள் ஸ்தம்பித்து போய் நிற்கிது. இப்போ கம்பெனி 60 பேர் இருக்காங்க எம்ப்ளாயி. 60 பேர் குடும்பம் கஷ்டமாக போகுது. மாத சம்பளம் மட்டும் 20 லட்ச ரூபா கொடுத்துக்கிறீங்க. கம்ப்ளீட்டாக இது க்ளவுட் நெட்வொர்க்கிங் சிஸ்டம். இது க்ளவுட் நெட்வொர்க்கிங்கில் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டை பூரா அவர் வச்சுருக்காரு. இந்த டெக்னாலஜி பவர் நம்ம சவுத் இந்தியாவில் நம்மகிட்ட மட்டும்தான் சார் இது இருக்குது. அவரோட இன்னைக்கு டெக்னாலஜியோட ஒர்த்து 125 கோடி ரூபாய். இது அவருக்கு தெரியும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.